இந்த நேஷன் பூராவுக்குமே ஒரே சென்சேஷனியா. கொத்தமல்லி சட்னி டு கோழி பிரியாணி எல்லாமே கிடைக்கும் இங்க. கோயில் கதவு மாதிரி திறக்கிற வாய மூடியா. ஐயா தாயா திறக்கிற நாயா மூடையா. சொர்க்கம் தெரியுமா? தெரியாது. அந்த சொர்க்கத்தை செத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். இந்த சொர்க்கத்தை பார்த்தே சாகலாம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அங்க லிப்ட் கிடையாது, இங்க லிப்ட் உண்டு. என்ன யோசனை? யாரு யோசிக்கிறது? அறைய காட்டுப்பா. மனுஷன் குளிர்ல விரைச்சு போய் நிக்கிறேன். விரைச்சு நிக்கலாம், தப்பு இல்ல. விரைச்சு படுத்துறப்படாது. பாய் மலைக்கு போறத பயல. ஏன்னா எதிரொலியா கிளப்புற. நீயா அத்தையை பார்க்க போல? அத்தையும் பாக்குறேன். முதல்ல இத்த பாத்துப்புட்டு அப்புறம் அத்தைய பாத்துக்கிறேன். ஏய் வெட்டி பிடிக்க எடுத்துக்கடா. முதல்ல இத்த கொண்டு போய் லிப்ட்ல தள்ளு. இவன் தான் ஹோட்டல் பாயா? போயா வாயா. ஹாய். என்ன சார் வேணும்? ஏயா உங்ககிட்ட என்னங்க சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்னையே கேக்குறியா? உங்களை கேட்காம கேட்கறதுக்கு உள்ள வேற யாராவது இருக்காங்களா? ஒரு ஆளுக்கு இங்க தனி நிலத்தம் போடுது. கோழி சூப்பு முட்டை ஆம்லெட் சொல்ல சொன்னீங்களா? இன்னும் சப்ளை பண்ணல? சப்பளம் பண்ண லட்சணத்தை உள்ள போய் பாரியா. என் கீழே வச்சு விட்டானா? நைட் கவுன் எல்லாம் கோச்சுக்கு விட நடந்துக்கிறான். போய் தள்ளுங்க. வாட்? ஏன் சார் வெட்டித்தரமா வர நாள் நின்னு வளவலான்னு கத்துறீங்க? நீங்க கேட்டது என்ன? கோழி சூப்பு முட்டை ஆம்லெட் அவ்வளவுதானே? ஆமா. பாருங்களேன், சூப்புக்கு கோழியும் ஆம்லெட்டுக்கு முட்டை இருக்குது. அடிச்சு நொறுக்க வேண்டியதானே? சூப்பர் தீ பூச்சி எடுக்கிறதா? என்னையா விளையாடுற? நான் 1000 ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் மிஸ்டர். மிஸ்டர், நீங்க 1000 ஹோட்டல்ல தங்கி இருக்கலாம். ஆனா இந்த ஹோட்டல் இருக்குது, இதோட டைப்பே ஒரு டைப். சாதாரண ஹோட்டல் எல்லாம் காப்பிய கறந்து கொண்டு வைப்பான். அதை விட பெரிய ஹோட்டல்ல காப்பின்னு கேட்டா டிகாக்ஷன் தனியா, பால் தனியா, சக்கரை தனியா கொண்டு வைப்பான். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா கொண்டு வச்சவனே கலக்கி கொடுப்பான். இங்க எப்படி தெரியுமா? நீங்க சொன்னாலும் கலக்கவே மாட்டேன். கொண்டு வர முறை எப்படி தெரியுமா? ஹே பாய், என்ன கொண்டு போற? 5 நம்பர் ரூமுக்கு ஒரு கப் காபி. ஒரு கப் காபி. பாத்தீங்களா, ஒரு குடும்பத்தையே கொண்டு போற மாதிரி கொண்டு போறான். அதான் சார் இந்த ஹோட்டல். இங்க பாருங்க, பச்சை காபி கொட்டை, வறுக்கிற மிஷின், இது அரைக்கிற மிஷின். இது சரியா அரைக்கிறேன்னா வடிகட்டுறதுக்கு இது, இதோ சர்க்கரை, இது பால். வர்றவங்க அவங்க ருசிக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா உங்க நாக்கு எவ்வளவு நீளம் நம்மளால சொல்ல முடியாது. பாருங்க, எடுத்துட்டு போப்பா. குயிக். ஏங்க பாலை மட்டும் கொடுக்குறீங்க? பசியும் கூட அனுப்பிச்சீங்கன்னா காப்பி சாப்பிடறாங்க, அப்படி கறந்து கறந்து சாப்பிடட்டும். போயா ஹோட்டல் நீயும். சலிச்சுக்கிறேன். ரூம் வேணும்னு கேட்டப்ப செங்கலை சிமெண்ட் கொடுத்து நீயே கட்டிக்கன்னு சொல்லாம இருந்துமே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்படி வந்தவங்க எல்லாம் கட்டின ஹோட்டலா இது? உம்ம ஹோட்டல்ல பெரிய மனுஷன் தங்க மாட்டான். நீ தான் தங்குவ. சமயக்காரன் தங்குவான். அவசியம் இல்ல. சமயக்காரன் வேணுமா? அவரையும் சப்ளை பண்றோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் 5 ரூபாய். ரிசர்வ் செய்திருக்கிற 16ஆம் நம்பர் ரூமுக்கு ஆள் வந்திருக்காங்க. இல்லை, ரிசர்வ் பண்ண வந்தா ஏன்டா அழுகுற? இல்ல, ரூமை திறந்து விட்டு அவங்க உள்ள போக சொல்லு. எஸ் சார். போடா. பத்துமா, நீ ஏன் வர்ற? சமயக்காரன் அனுப்பு, இந்த பசி உயிர் போகுது. அவசரப்படாதீங்க. சமயக்காரன் அனுப்புறேன், அவர் பண்ணி போடட்டும். அதுக்கப்புறம் காபி கொண்டு வா. இங்க வந்து நில்ல, சூடா இருக்கு. ஏன் நின்னுட்டு இருக்க? உட்கார. இந்த ரூமே போதுமா இல்ல இன்னொரு ரூம் புக் பண்ண சொல்லட்டுமா? ஏன்? எதுக்கு? ஒருவேளை நீ தனியா இருக்க விருப்பப்பட்டா அதனாலதான் கேட்டேன். ஆல்ரைட், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். பிரபா, காஃபி கொண்டு வர சொன்னீங்க. நான் மறந்தே போயிட்டேன். நெவர் மைண்ட், நீ சாப்பிடு, நான் வந்து சாப்பிடுறேன்.
என்னடா பண்ற? வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? ஏண்டா இளம் தம்பதிகள் வந்து ஜாலியா இருந்தா லவ் சீன் பாக்குறியா இல்ல வேர்ல்ட் பை நைட் சினிமா பாக்குறியாடா? நீங்க என்னங்க சார் சீன் போட்டிருக்காங்க போலுது ஒண்ணுமே தெரியல. செருப்பு கட்டடி. அடிக்கவே இல்லை. ஏடா இப்படி அழற? அப்புறம் அவளு என்ன வேலைடா அது? இல்ல சார் அவங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க என்னமா காலம்பரம்ல இருந்து கதையை தொடங்க சார். காலம்பரை புடிச்சு இங்க அடிக்கிறியா? இல்ல சார் போன மாசம் ஒரு ஜோடிங்க தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல அது மாதிரி இவங்களும் தற்கொலை பண்ணிட்டாங்களோன்னு பார்த்தேன் சார். கழுத இங்க சரிடா. 3ஆம் நம்பர் பாத்ரூம் கதவுல ஏன் ஓட்ட போட்ட? ஓட்ட சின்னதா இருந்தது அதை பெருசாக்கணும் சார். உனக்கு பத்தல இல்ல? மிஸ்டர் உனக்கு அறிவு இல்ல? கொஞ்சம் கூட நினைச்சலாமே இப்படிதான் உள்ள வரதா? அது வந்து நீங்க கதவை தாப்பா போடாம உங்க புருஷன் உங்களுக்கு தலை பின்னி விடுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏமன் இந்த ஹோட்டல் ஜெயிலா எப்பவும் பூட்டி வைக்க கதவை தட்டிட்டு உள்ள வரதில்ல? அது வந்து ஏன் உனக்கு கூட தெரியுமே. இது வந்து காலையில இருந்து கதவு திறக்கவே இல்லையா? இது மாதிரி தான் போன தடவை கதவு சாத்தி இருந்த இடத்துல ஒரு தற்கொலை நடந்து போச்சு. அது மாதிரி கேட்காதுன்னு நினைச்சேன். இவருக்கு இதே வேலைங்க. நீ எப்ப இங்க வந்த? பையன் ஏதோ குடும்பத்துல செஞ்சான்னு அவன் மேல புத்தகத்தை விட்டு அடிக்க போய் யூ காட் இட். தட்ஸ் ஆல் ரைட். ஏண்டா ரூம் நம்பர் 16க்கு வந்துக்கிறது நீதானா? நான் யாரோ என்னமோன்னு பேசாம இருந்துட்டேன்டா. பாவி பிரபா ரெண்டு பேரும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? இந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா நான் தான்டா இருந்துட்டு இருக்கேன். ஃபாரின்ல இருந்து எப்போ வந்த? என்ன வேலையா இங்க வந்திருக்க? எஸ்டேட் வேலையா வந்திருக்கேன். இனிமே இந்த ஊர்ல தான் நிரந்தரமா இருப்பேன். பங்களா ரிப்பேர்ல இருக்கிறதுனால இங்க வந்து தங்கி இருக்கேன். கிரீன்ஃபீல்ட் எஸ்டேட் எங்க ஃபாதர் தான் வாங்கியிருக்காரு. அப்படியா? அதான் நான் எஸ்டேட் மேனேஜர் வந்து ரூமை புக் பண்ணிட்டு போனா இப்ப இல்ல தெரியுது. தம்பதிகள் வந்து தங்கி இருக்கிறதாக ரூம் பாய் சொன்னா எப்படா கல்யாணம் ஆச்சு? பாருனா லோக்கலா? எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். போய் சீக்கிரம் வந்துரு. அது வரைக்கும் அவன் வைஃபை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியம். ஏண்டா அறிமுகப்படுத்தணும் பாக்குறியா? இந்தாடா உனக்கு எவ ஒய்ஃபா வந்தாலும் அது எனக்கு தங்கச்சி தானே. அண்ணன் தங்கைக்குள்ள அறிமுகம் வேறியா? கூட எனக்கு பேசி தெரியும். குட் மார்னிங் சிஸ்டர். நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர். என் பேரு சத்தியம். பிரபாகருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சோ மச். என்னடா பிரபாகருக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்துட்டு உன் கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குறியா? என்னமா பண்ண சொல்ற? காலேஜ் விட்ட கையோட கன்னியாகுமரிக்கு போனேன். அங்கிருந்து கள்ளதோணியில கொழும்பு போனேன். என்னம்மா சிரிக்கிற? பிரபாகர் கூட நான் எப்ப பேசினாலும் இப்படித்தாம்மா சிரிப்பான். உன்னை பார்த்தா எஸ்டேட் ஓனர் மருமக மாதிரியே தெரியலம்மா. ரொம்ப சிம்பிளா இருக்க. அப்படித்தான் இருக்கணும். நானும் பிரபாகர் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம். என்னமோ அவசர வேலையா வெளியே போடான்னு சொன்னா சர்தான் போடான்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன். ஏமா நிக்கிற? உட்காரு. நான் ஒண்ணும் அண்ணியே இல்லம்மா, உன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. உட்காரு. ஹோட்டல் இருக்குது ஜெனரல் ஸ்டோர்ஸ் மாதிரி. கேட்கிற சாமான்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா சமையல் பண்ணிக்கணும். 8ஆம் நம்பர் ரூம்ல புதுசா ஒண்ணு வந்துருக்குது. அது காப்பி போட்டு வச்சு எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? காப்பி எல்லாம் கொட்டி போச்சு. காப்பி விடுறா அந்த ஆள் என்னாச்சு? அவர் பார்த்துட்டாரு. ஐயோ ஷாக் அடிச்சா படுக்க மாட்டாங்களா? ஏலே அவர் பில்லு பணம் எல்லாம் பாக்கி தரேன்டா, வெளியே போயிட போறாரா? பாத்துக்கடா. எங்க பில்ல கொடுக்கறது? அவரு அவ்வளவுதான். ஏலே நீ என்ன ஒரு குறவா? இங்க நின்னு அழுகுற. போடா அங்க போடா. பாச்சாமா மேனேஜர்னு பேரு. ஒரு நிமிஷம் கூட ஓச்சற ஒளிவே கிடையாது. தினம் பாரு ஐயோ அப்பான்னு ஒவ்வொரு ரூம்ல சத்தம். வர வர இந்த ஹோட்டல் மாதிரியா இருக்குது, ஆஸ்பத்திரி ஆயிட்டு இருக்குது. எதுக்கும் நீ ஜாக்கிரதை. உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியலன்னு பேசாம இரு. நான் சமையல் நான் அனுப்புறேன். ஐயோ இன்னும் எவ்வளோ ஒருத்தர் காப்பி போட்டிருக்கான். அதனால தான் எல்லா பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கிறது. என்ன சத்தம்? கும்பிடுமுண்டி கும்பிடுமுண்டி கும்பிடுமுண்டி. என்ன ஹோட்டலா இல்ல உங்க வீடாயா? இஷ்டத்துக்கு சாமான் கீழே போட்டுட்டு நீ வந்து இங்க உட்காந்துட்ட. நானா அதை தொட்ட பாவம் என்னையும் தூக்கி போட்டு சாமான் சட்டையும் தூக்கி போட்டுருக்கு பாருப்பா. எக்கச்சக்கமா தொட்டு வச்சு ஏகப்பட்ட நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கியா? எழுந்திரியா? பெருசா ஈஸ்டர்ல சாஞ்ச மாதிரி சாஞ்சுக்கிட்டு. இப்ப சாஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்து அதையெல்லாம் பாஞ்சுக்கிட்டு நான் அதையும் பாத்துருக்கலாம். நாளைக்கு பயிர இந்த உடஞ்ச சாமான் செட்லாம் வெளியே போட்டுட்டு ஐயாவுக்கு ஒரு புது செட்டும் உடஞ்சதுக்கு பில்லு போட்டு கொண்டா. செட்டு வேணாம் கொட்டு வேணாம். பாவி படுவாரி 8ஆம் நம்பர் வேணாம்னு சொன்ன கேட்டியா? என்னென்னவோ சொல்லி ஏந்தாயிர கட்டி முட்டிக்கு முட்டி. ஐயோ முட்டிக்கு முட்டி அடி. 8ஆம் நம்பர் பரவாயில்லையா? ஐயோ நான் கத்திரியில
வேற ரூமா இருந்தா சுத்தமா போயிருப்பேன். போகலன்னு வத்த போறியா? இருந்து என்ன போறேன்? போக மாட்டேன்னு இருந்து ஒன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு இருப்பேன். போய இன்னொரு ரூம் போச்சு, கை போச்சு. அம்பி வாயம்பி ஏன் கத்திரிக்கா? கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் கையை நறுக்கி கொடுத்து. இது கத்திரிக்காய் நறுக்கும் போது கத்திரிக்காய் நறுக்கிச்சா கத்தி நறுக்கிச்சா? ஆத்திரத்துல தவறு சொன்னா அதை அப்படியே ரீசர் பண்றேன். பேசாம பாத்துட்டு இருக்கேன். ரத்தம் ஆறா ஓடுனா என்ன பண்ண சொல்றீங்க? பாலம் கட்ட சொல்றீங்களா? உங்க சொல்லி குத்தம் இல்லையா? அந்த மைனர் சொல்லணும். அப்பவே சொன்னேன் மாமியார் ஹோட்டல்ல தங்கலாம்னு சொன்னேன். கேட்டாரா அவர்? என்ன ஏன் நான் எடுக்கிறேன்? இது ஹோட்டல் கூட்டு வந்தேன். சூப்பு கட்டா இவன் கோழியை கொடுத்து போட்டுக்கங்கிறான். சரி போட்டு தொலைலாம் அப்படின்னு கோழியை பார்த்தா கோழிக்கா. கோழியை பாத்தீர? நான் சைவம் போய் கத்திய காமிச்சு கோழியை பாத்தீரான்னு என்ன கேட்கிறேன். சைவத்துக்கும் பாக்குறதுக்கு என்னையா சம்பந்தம்? ஏன்னா ரொம்ப கோழி பறந்து போக போகுது. ஆனா அந்த சூப்பு போட்டு சாப்பிட வரான். பில்லுக்கு நான் பணம் தர போறேன். பேசாம இருக்க கை வின் 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 தெரிக்கிறதே. நறுக்க தெரியாம நறுக்கா வின் வின் தெரியாம என்ன பண்ணா? சமைக்க தெரியாதவங்களா ரூம கொடுத்து பாய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா, இவருக்கு பேண்டேஜ் போட 5 ரூபாய் பில் அனுப்பு. 5 ரூபாயா? நடுவரலாச்சே. 5 ரூபாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பேசாம சுண்ணாம்பு இருந்தா கொடு. சுண்ணாம போட்டு செப்டி காய போச்சு செத்து போவீரு. 5 ரூபாய்க்கா பாக்குறீங்க? மயக்கம் வராது. ஐயோ நிக்கும் போது மயக்கம் வந்தா கீழே விழுந்து மண்டையில் அடிபடும். உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் படுத்திருக்கு. அவரோட நீரும் படும்.